பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:16. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 சொன்னதும் நமக்கு நம்முடைய முன்னோர்கள், நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணுமா, இல்லை பலவீனம் வரும்பொழுது சங்கீதம் 91 படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்மளும் தொடர்ந்து செஞ்சுருப்போம். அந்த வசனங்கள் நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்ட மன அமைதியும் நிம்மதியும் ஆசீர்வாதங்களும் அநேகமாக இருக்கிறது. உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான். விசுவாசத்தோடு இன்றைய நாளிலும் கூட நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிற தேவனம். எப்படின்னா, அன்றன்றைக்கு பசியை தீர்த்துட்டு அன்றன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு நாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நமக்காய் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாருங்க. எப்போ யாரை கேட்டாலும் எனக்கு கஷ்டம் இருக்கு, ஏன் தான் இந்த வாழ்க்கைன்னு தெரியல, என்னுடைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கவும் நம்மை ரட்சிக்கவும் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதை செய்து கொண்டும் இருக்கிறார். இன்றைய நாளில் இதை நாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளலாம். முடிஞ்ச வரையிலும் யார் நம்ம கிட்ட நெகட்டிவாக பேசினாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் ஆண்டவருடைய கிருபை எங்களை வழி நடத்துதுன்னு சொல்லுவோம். ஆமேன்.